பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை வைகாசி ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை தூப தீபம் நைவேத்தியமெல்லாம் உற்சவமூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம் 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில் ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். ஈடு செய்யாதது, இணை இல்லாதது, விலை மதிக்க முடியாதது, ஒப்பற்றது, வெண்தலால் வேகாதது, வினைப்பயனால் தொடாதது, மதிக்கும் அங்கே இடமில்லை, விதிக்கும் அங்கே இடமில்லை, ஞானத்துக்குரிய இடம். இவ்வளவு சிறப்பும் பெற்றவங்க யார் தெரியுமா? ஆனி மாதத்துக்குரியவங்க. இவ்வளவு சிறப்பும் பெற்றவங்க யாரு? ஆனி மாதத்துக்குரியவங்க. அப்போ ஆனி மாதம்னா எதுக்குரியது? என்ன ராசிப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? பாதி பேத்துக்கே தெரியாது. சொல்லுப்பா அடுத்த ஷூட் எடுக்கணுப்பா, அடுத்த ஈவெண்ட் எடுக்கணுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விலை மதிக்கற்றது, விலை மதிப்பல்லாதது, வெண்தலால் வேகாதது கல்வி. ஒரு காலத்தில் எக்காலத்திலும் மதிப்பு உள்ளது கல்வி, எக்காலத்துக்கும் பெருமை சேர்ப்பது கல்வி, எந்த நிலையிலும் உயர்வை தரக்கூடியது கல்வி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசி தான் ஆனி மாதம் பிறக்கின்ற மிதுன ராசி. ஆனி மாதம் பிறக்கின்ற மிதுன ராசி பார்த்தீங்களா? எவ்வளோ அடைமொழி வருது பாருங்க. அப்போ எப்படிப்பட்டவங்க நீங்கள்? எல்லா வகையிலையும் ஒரு காரியத்தை ஜெயிப்பதற்கு, ஒரு காரியத்தை வெற்றி அடைவதற்கு, ஒரு காரியத்தை தடையில்லாமல் பண்ணுவதற்கு எந்தெந்த வகையில் ஒரு செயலை உட்படுத்தி செய்யணுமோ அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய மூளை வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்கள் புத்தி வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்கள் சித்தி வேலை செய்யும், அதற்கு தகுந்தவாறு உங்களை இயக்கக்கூடிய இடம்தான் மிதுன ராசி. எவ்வளவு சிறப்பு பாருங்க! ஆராய்ச்சி, வளர்ச்சி, மங்களம் எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடியது மிதுனம். அதனால தான் நம்ம உபயம், சரம் சிரம் உபயமாக வச்சுருக்காங்க. உபயத்திற்கு என்றைக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அதுலேயும் இந்த உபயம் காற்று ராசி உபயம், இந்த உபயம் காற்று ராசி உபயம். அதுலேயும் பாருங்கள், இந்த மாதத்தில் புதன் உங்கள் வீட்டில் இருக்கார். உங்களுக்கு நட்புக்குள்ள கிரகம் சூரியன் வந்திருக்கார். அப்போ சூரிய புதன் ஆதித்ய யோகத்தோடு இந்த மாதம் பிறக்கின்றது, மிருகசீரிஷ நட்சத்திரத்தோடு பிறக்கின்றது. எல்லா வகையிலும் சிறப்பாக பிறக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. 12 ராசிக்காரங்களும் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறது காமன். தயவுசெய்து
நாங்கள் சொல்கிறத வச்சு உங்கள் ஜாதகத்தை எடுக்காதீங்க, உங்கள் ஜாதகத்தை கணிக்காதீங்க, உங்கள் ஜாதகத்தை மெஷர்மெண்ட் பண்ணாதீங்க. அது பொதுவான விஷயம். அந்த 9 நவக்கிரகத்தினுடைய குணங்களை வச்சு உங்களுக்கு என்ன லக்கணம், கோச்சாரத்தில் என்ன செய்யும், இதுதாங்க. வேற ஒன்றும் இதில் சிதம்பர ரகசியமே இல்லை. அப்பா ஐயா தெளிவாக சொல்லிட்டீங்க. மிதுனத்திற்கு நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே மிதுனத்துக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு ஜென்ம குருன்னு அந்த காலத்திலிருந்து சொல்லி சொல்லி அவர் ஜென்மத்திலே நம்ம வச்சிட்டோம். அவர் நம்ம ஜென்மத்திலே வச்சிட்டோம். இப்போ இந்த நாமங்கள் சொல்கிறோம் பாருங்க. எதுக்கு நாமங்கள் சொல்கிறோம்? எதுக்கு 108 திருநாமங்கள் சொல்கிறோம்? சுமகாய மகாவும், ஏகதந்தாய மகாவும், கபிலாய மகாவும், கஜகர்ணிகாய மகாவும், லம்போதராயன்னு சொல்லி விநாயகப் பெருமானுக்கு சொல்கிறோம், முருகனுக்கும் சொல்கிறோம், எம்பெருமானுக்கும் சொல்கிறோம், விஷ்ணுவுக்கு எல்லாம் அம்பாளுக்கும் சொல்கிறோம். அப்போ அது எதுக்கு சொல்கிறோம்? அந்த அருள் தன்மை, அந்த நாமத்தினுடைய பெருமை, அந்த நாமத்தினுடைய சிறப்பு உயர்வை கொடுத்து நம்மளுடைய நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவ் நம்ம கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் தன்மை தான் நமக்கு மேலே ஏற்றி கொடுக்கும், நம்மளை உயர்த்தி கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஜென்மகுருன்னா அது சாதாரணதில்லை, அதுவும் நன்மையைத்தான் கொடுக்கும். அதுக்காக ராமர் வனவாசம் போயிட்டார் மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. அவருக்கு வேண்டிய கடமையை அந்த நேரத்தில் அவருக்கு அது செஞ்சிருக்காரு. நான் ஜோதிடம் படிக்கும்போது எங்கள் தாத்தா வந்து புளியம் கொம்பு அந்த இதை எடுத்து முழங்காலே அடித்தார். 27 நட்சத்திரத்தை ஒழுங்காக படிச்சியா? காலற்றது, தலையற்றது, உடலற்றது எது? இப்போ பாதி பற்றி தெரியாங்கிறது அது வேறு விஷயம். அப்படி சொல்லி அடிக்க வச்சார். இப்போ என் பேத்தியை நான் அப்படி சொல்லி அடிக்க வைக்க முடியுமா? என்னை திருப்பி என்னை அடிச்சிருவான். ஆனால் கேட்குறதுக்கு ஒரு தரம் தான் சொல்லுவேன், இஷ்டம்னா கேளுங்க தாத்தா அப்படின்ட்டுருவான். அந்தளவுக்கு நாகரிகம், அந்தளவுக்கு மீடியாக்கள் மிகவும் மற்றற்ற நிலையில் முன்னேற்றம் அடைந்து போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஜென்மகுரு வாங்க சப்ஜெக்ட் இருக்கு. ஜென்மகுரு என்ன செய்வது? ஒன்றுமே செய்யாது. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்கள் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய உங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு இப்போது 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார், உச்சத்துக்கு பெயர்ச்சியாகிவிட்டார், 2ஆம் இடத்துக்கு மதிப்பு கொடுத்து விட்டார். தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். 2க்கு மேல் எதுவுமே இல்லை, 2க்கு மேல் எதுவுமே இல்லை. அவ்வளவு பெருமையும் அவ்வளவு சிறப்பும் வாய்ந்தது. அப்போ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல குரு இனிமேல் ஜென்ம குருவும் உங்களை விட மாட்டார். 2ஆம் இடத்துல குருவும் உங்களை எல்லா வகையிலும் சிறப்பை கொடுப்பார், எல்லா வகையிலையும் நன்மையை கொடுப்பார், எல்லா வகையிலையும் பெனிஃபிட்டை கொடுப்பார். குழந்தையா, திருமணமா, வியாபாரமா, கமர்ஷியலா, கல்விக்கூடங்களா, நூல் நிலையங்களா, ஸ்டேஷ்னரியா, படிப்பு சம்பந்தப்பட்டது, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, எண்கள் சம்பந்தப்பட்டது, எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் கொடுப்பார். மிக திறம்பட ஆட்சி கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எதை வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன சப்போர்ட்டு? உங்கள் தசா புத்தி சப்போர்ட்டு. அதை வச்சு ஆரம்பிச்சுக்கிட்டா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு மகத்தான வெற்றிக்குரிய மாதமாக உங்களுக்கு மாறும். ஆனி மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக மிதுனம், அங்கேய கன்னியை வழிபடுங்க, மீனாட்சி அம்மனை வழிபடுங்க, சொக்கநாதர் சமேதர மீனாட்சி அம்மன் சமேதர இருக்க சொக்கநாதர் இம்மையில் நன்மை தருவார், இம்மையிலும் நன்மை தருவார். எப்படி பேர் பாருங்க, இம்மையிலும் நன்மை தருவார், இருக்கும்போதும் கொடுப்பார், மறுபிறவிலையும் நமக்கு நன்மையை கொடுப்பார். அந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நமக்கு சில அறிவுரைகளும்
சில ஆற்றலும் சில பக்தியோடு சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. ஏன்னா இது உங்களுக்குரிய மாதம் என்பதால் இவ்வளவு விளக்கத்தோடு, இவ்வளவு புகழ்ச்சியோடு, இவ்வளவு எழுச்சியோடு உங்களுக்கு பதிவு செய்துள்ளேன். நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.